கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இப்ப யோசிக்கணும் என்னண்டா, இப்ப சொல்லப்படக்கூடிய முறையிலேயா நாங்க எங்கட நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க யாரோட உட்கார்றது, எப்படியா கொண்ட ஆட்களோட புலங்கிறது பழகிறது நண்பர்களாக எடுத்துக்கொள்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்குரிய கிரைட்டீரியா ஒன்று சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, மன் ذكركمுல்லாஹு ருயதுஹு வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு வذكركمுல் ஆகிரத அமலுஹு. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ذكركمுல்லாஹு ருயதுஹு, யார பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வருவதோ அவரை நீங்க கூட்டாளியாக்கிக்கோங்க என்பதா. இரண்டாவது சொன்னாங்க, வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, யாரோட பேசக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இல்மு கூடுமோ, மார்க்கத்துடைய அறிவு கூடுமோ, அப்படியா கொண்டு ஒருத்தரை நண்பனாக்கிக்கோங்க என்பதாக சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, வஸக்கரகுமுல் ஆகிரத அமலுஹு, யாருடைய செயல்களை கண்டா உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால ஆகிராவுடைய சிந்தனை வருவதோ அப்படியா கொண்டு ஒருத்தரை நண்பனாக எடுத்துக்கோங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாக வாலிபர்களே, உள்ளத்துல கைய வச்சு பாருங்க. ஏண்ட நண்பர்களுடைய லிஸ்ட யோசிச்சு பாருங்க. அந்த நண்பர்களை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதா? இவனை பார்த்தா இவன் முஸ்லிமா காஃபிரான்றதே தெரியா, அற கண்ணோட தான் இருக்கிறான், ஒரு வித்தியாசமான வாக்காக தான் இருக்கிறான், காத குத்திருக்கிறான், மூக்க குத்திருக்கிறான், முடிய ஒரு சைத்தான போல வளர்த்திருக்கிறான், பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதில்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதில்லை. இரண்டாவது, வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, பேசினா அவரோட பேசினா கன்வர்சேஷன் ஒன்று வெச்ச இல்மு கூடும், தக்வா கூடும். ஆனா ஏண்ட கூட்டாளி அவரோட பேசினா மெச்ச பத்தி பேசுவார், அல்லது ஒரு பொம்பளை பத்தி பேசுவார், ஒரு மொபைல பத்தி பேசுவார், ஏதோ ஒரு ஃபித்னா படத்தை பத்தி பேசுவார், ஒரு டெலிகிராமா பத்தி பேசுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் மூலமாக எங்களுக்கு ஆகிரா ஒரு நாளும் சீராகாது. வஸக்கரகுமுல் ஆகிரத அமலுஹு, யாருடைய அமல்கள் செயல்களை பார்க்கக்கூடிய நேரத்துல மௌத்துக்கு பின்னால ஆகிராவுடைய சிந்தனை, அவர் தஹஜ்ஜுத மிஸ் பண்ண மாட்டார், அவருடைய குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்குது, ரொம்ப ஒழுக்கமாக உம்மா வாப்போட நடந்து கொள்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுக்கு நேர் மாற்றமாக ஆட்டக்குள்ள வைத்து ஒளிஞ்சி என்னென்னமோ செய்கிறார், என்னமோ யாருக்கும் தெரியாம என்னென்னமோ பங்கிடுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த செயல்களை பார்த்தா மௌத்துக்கு பின்னால் ஆகிராவுடைய சிந்தனையா வரும். சுஜூதுல இருக்கிறார், ருக்கூல இருக்கிறார், திலாவத்துல இருக்கிறார், திக்ர்ல இருக்கிறார். எனவே இப்படியா கொண்ட ஹதீஸ்களை வச்சுதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் 5 கிரைட்டீரியாவை சொல்றாங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா, முதலாவது தீன் உள்ளவரை தேர்ந்தெடுங்க, இரண்டாவது அழகான பண்பு உள்ளவரை தேர்ந்தெடுங்க, அழகான அஹ்லாக் உள்ளவரை தேர்ந்தெடுங்க. உம்மாவோட சண்டை, வாப்பாவோட சண்டை, வாய திறந்தா தூசணம் தான் வருவது, இல்ல இவரால் உங்களோட வாழ்க்கை மாறாது. மூணாவது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பாவங்கள் செய்யக்கூடியவரை நீங்க நண்பராக இருக்கவா. இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, அடே தூள் அடிக்காதடா, அடே சிகரெட் குடிக்காதடா, அடே பொம்பளைய பார்க்காதடா, அவர் சொல்ல நீ பார்க்காத நான் தானே பார்க்கிறேன் என்று சொல்லுவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க அவரோடு இருக்க 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 அந்த பாவத்துடைய கிராவிட்டி, பாவம் இருக்கிறதே உங்களோட உள்ளத்துல இருந்து குறைஞ்சு கொண்டே போயிட்டு, அதுக்கு ஒரு உங்களோட கையில தந்தா நீங்களும் இழிக்கதான் செய்வீங்க, ஒரு பெண்ணை கொடுத்தா நீங்களும் பாவிக்க தான் செய்வீங்க. ஏன் அந்த பாவத்துடைய பாரதூரம் உங்களோட உள்ளத்துல இருந்து போயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாலாவது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, துனியாவுடைய மோகம் உள்ளவன நீங்க நண்பனாக்கி கொள்ளவானம். எப்ப பார்த்தாலும் துனியா 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 துனியா, அவர் ஹராம் ஹலால கூட பேண மாட்டார். எனவே இந்த மனிதன் மூலமாக உங்களோட ஆகிரா சீராகாது. 5வது கிரைட்டீரியாவை இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 5வது விஷயம், ஜோக்குக்கு கூட பொய் சொல்லாதவன நீங்க நண்பனாக்கிக்கோங்க. பொய் சொல்றார் ஜோக்குக்கு, ஹதீஸ்ல வருவது, வைலுன் லிமன் யுஹத்திது வயக்ஸிபு லியுத்ஹிக பிஹில் கௌம ஃபவைலுல் லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தரக்க சொன்னாங்க. வைல் என்ற நரகம் ஒரு மனிதனுக்கு இருக்குது. யாரு பேசக்கூடிய நேரத்துல அடுத்தவர்களை சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி பொய் சொல்றார், ஜோக்குக்கு பொய் சொல்றார், இவருக்கு 3 தரக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைல் என்ற நரகம் இருக்குது என்பதா. இந்த காலத்துல பொடியமார்களும் அப்படிதான், யார சரி பைட்டுக்கு எடுக்கிறதுக்கு இல்லாத ஒரு பொய்யை உருவாக்கி சொல்லுவாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜோக்குக்கும் பொய்யா. ஒரு மூமின் கோலனாக இருக்கலாம், ஒரு மூமின் கஞ்சனாக இருக்கலாம், ஒரு மூமின் பொய்க்காரன் இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொய்க்காரனாக இருக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாக வாலிபர்களே, இந்த 5 கிரைட்டீரியா இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இவைகளை பார்த்து நீங்க உங்களோட நண்பரை தேர்ந்தெடுங்க. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை இஸ்லாம் சொல்லவே இல்லை. நண்பர்கள் இருக்கதான் வேணும். எனவே நண்பர்களுடைய விஷயத்துல சுன்னத் என்ன? சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்க. எந்த அளவுக்குண்டா டாய்லெட் போறதுக்கு துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், மஸ்ஜிதுக்குள்ள நுழையறதுக்கு துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், கபரிஸ்தான் போனாலும் துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், கண்ணாடிய பார்த்தா துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், ஒரு சாலிஹான ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி சுன்னத்தான துஆவை படிச்சு தந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு சாலிஹான ஒருத்தர நண்பனாக ஆக்கிக் கொள்ள போறீங்க. ஆண் ஆண, பெண் பெண்ண. சில நேரத்துக்கு அதையும் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆண் ஆண்கள நண்பன், பெண் பெண்கள நண்பர். நீங்க எப்ப தேர்ந்தெடுக்கிறீங்களோ இந்த கிரைட்டீரியாவை வச்சு சுன்னத்தான துஆவும் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போங்க, அவரை சந்திங்க, உங்களோட முஹப்பத்தை செல்லுங்க. உஹிப்புக ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்க்காக வேண்டி உங்களே நண்பனாக தேர்ந்தெடுக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொல்லுங்க. எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா அதுக்கு பதில் வஅலைக்கும் சலாம் படிச்சு தந்திருக்குதோ, அந்த நேரத்தில் அவர் கொடுக்க வேண்டிய பதிலையும் ரசூலுல்லாஹ் படிச்சு கொண்டிருந்தாங்க. அஹப்பக்கல்லதி அஹ்பப்தனி லஹு, எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க என்னைய முஹப்பத் வைக்கிறீங்களோ, நீங்க என்னைய நேசிக்கிறீங்களோ, அந்த அல்லாஹ் உங்களே நேசிப்பானாக. எவ்வளவு அழகான இஸ்லாம் என்பதை யோசிங்க. இப்ப உள்ளத்துல கையை வச்சு செல்லுங்க. ஏண்ட ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா எத்தனை பேரை இந்த கிரைட்டீரியாவை வச்சு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு முன்னால போயிட்டு இந்த துஆவை ஓதி அந்த துஆவுக்கு பதிலே எங்கட ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாஹ்க்காக வேண்டி, எங்கட ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத் ரஹ்மத் இறங்கி கொண்டேதான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த கிரைட்டீரியாவை மறந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுப்போமோ அந்த நண்பர்கள், நீங்க எவ்வளோ என்னைய யாரும் தவறாக இருக்கவானும், நீங்க ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு முஃப்தியாக இருக்கலாம், ஒரு ட்ரஸ்டியாக இருக்கலாம், ஒரு தாயியாக இருக்கலாம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சிறார்கள், இந்த புள்ளேல் எப்ப தவறான சகவாசத்துல போயிட்டு விழுவாங்களோ அவர்கள் உங்களோட மானத்தை பத்தியும் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு நாளும் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. தவறான கூட்டாளிமார்கள் எங்கேயோ போய் விட்டுடுவாங்க.